ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காடை முட்டையில் எப்படி ஆம்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி குட்டி குட்டியாக வந்து காடை முட்டை 4 எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற பணியாரக்கல்லில் தாங்க இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய ஸ்டிக்கு வச்சுட்டு காடை முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கிட்டேங்க. காடை முட்டை எங்கே வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வந்து உடச்சி விட்டேன், கலங்காமல் உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து காடை முட்டை ரொம்ப குட்டிங்கிறனால என்னோடய பணியாரக்கல்லில் வந்து ரொம்ப குட்டியாக வந்து விழுந்திருந்தது. இருந்தாலுமே பரவாயில்ல, என்னோடய கொள்கையை நான் கைவிடலையே. அந்த ஸ்டிக்கை எடுத்து தூர போட்டிருக்கலாம், ஆனாலும் நான் எடுத்து வைக்கலை. அப்படியே வந்து காடை முட்டைகளை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது கூட என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சமாக தேவைக்கு உப்பும் போட்டிருந்தேங்க. டேஸ்ட்டு பக்காவாக வந்து சூப்பராக இருந்தால் இந்த காடை முட்டை பணியாரம் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து கண்ணில் பட்டோன்னே வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. என் பையன் கூட சொன்னான், எம்மா நம்மளோட பணியாரக்கல்லில் குழி பெருசாக இருக்கனால ஒரு சின்ன முட்டையாக இருக்கனால அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, 2 முட்டை ஒரே கல்லில் வந்து ஊற்றி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதையுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. இதுவே நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கூட சிக்கன் மசாலா அப்புறம் உப்பு மல்லி இலைலாம் வந்து சேர்த்துட்டு அடிச்சுட்டு கூட ஊற்றி பார்க்கலாங்க. அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு அப்படியே வந்து செஞ்சுருக்கிறேன். இதுவே சின்ன பணியாரக்கல் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்குங்க. எனக்கு இந்த குழி பெருசாக இருக்கனால இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கில் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதை திருப்பதுக்குள்ளே நான் பட்ட பாடு. இந்த ஸ்டிக்கு இல்லாமல் இருந்தால் கூட நான் நல்லா சூப்பராக திருப்பி நல்லா வேக வச்சுருப்பேன். ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தேன், பொறுமை இழந்து அந்த ஸ்டிக்கை எடுத்து தூர வச்சுட்டு கடைசியில் திருப்பி 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சுட்டேங்க. அப்புறம் கடைசிலேயும் நான் விடலையே, அந்த ஸ்டிக்கை வந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வேக வச்சதுக்கு பிறகு ஒன்றா வந்து குத்தி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த காடை முட்டையில் நீங்களுமே இதே மாதிரி பணியாரம் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய பணியார கல்லில் வந்து போட்டனால இப்படி இருக்குது. பாய், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.